நீங்க அச்சன் கோவில் மலைப்பாதையில பயணிக்கும் போது இந்த அடர்ந்த காட்டுல நிலவக்கூடிய அமைதிய உத்து கவனிச்சீங்கன்னா ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறத உணர முடியும். அந்த தெய்வீக சக்தி என்னதுன்னு தெரியுமா? அச்சன் கோவில் அரசனா வீற்றிருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியோட அருள்தாங்க அது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அடுத்து பிரசித்தி பெற்ற கோவில் தான் அச்சன் கோவில்ல இருக்கிற ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில். ஐயப்பனோட படை வீடுகள்ல இந்த கோவிலும் ஒண்ணு. சபரிமலை மாதிரியே இங்கேயும் 18 படிகள் இருக்கு. மத்த ஐயப்பன் கோவில்கள்ல பிரதிஷ்டை பண்ணும்போது வைக்கப்பட்ட சுவாமி சிலைகள் இயற்கை பேரழிவு உள்ளிட்ட காரணங்களால சேதமடைஞ்சு அப்புறமா புது சிலை மாத்தி இருக்கிறாங்க. ஆனா அச்சன் கோவில்ல மட்டும்தான் பிரதிஷ்டை பண்ணும்போது இருந்த சிலை அப்படியே இருக்கு. இந்த கோயிலோட தீர்த்தம் பாம்புக்கடி விஷப்பூச்சி கடிக்கு அருமருந்துன்னு சொல்லப்படுது. அச்சன் கோவில்ல மட்டும்தான் மண்டல மகோற்சவ விழா அப்போ தேரோட்டம் நடத்துறாங்க. மற்ற ஐயப்பன் கோவில்கள்ல தேரோட்டம் நடக்கிறது கிடையாது. அதே மாதிரி அச்சன் கோவில் ஐயப்பன் கோவில்ல அனைத்து வயது பெண்களும் தரிசனம் பண்ண அனுமதிக்கப்படுறாங்க. இப்போ அச்சன் கோவில்ல மண்டல மகோற்சவ திருவிழா வெகு விமர்சையா நடந்துட்டு இருக்கு. வர்ற டிசம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த விழா நடக்கும். அனைவரும் வருக, ஐயப்பன் அருள் பெருக. அச்சன் கோவில் அரசனே சரணம் ஐயப்பா.